ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புத்தூர் கிராமத்தின் குடிநீர் பிரச்சனை குறித்து பார்த்து வருகிறோம். பருவமழை என்றாலே பருவத்திற்கு பருவம் தப்பாமல் பொழியும் என்பதுதான். ஆனால் இந்த பகுதியில் பருவமழை என்பது படிப்பதற்கு மட்டும்தான். குடிப்பதற்கு வேண்டுமென்றால் பூமியை குடைந்தால்தான் ஆயிற்று. ஒரு காட்சி பதிவை பார்க்கலாம், பிறகு பேசலாம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணும். பிள்ளைய 8 மணிக்கே ஸ்கூலுக்கு அனுப்பணும். சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. தலைவாரி நான் தான் விடணும், அதால் வர முடியாது. பொண்ணையும் பையனையும் அனுப்புறதுக்கு 9 மணி ஆயிடுது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு. அதனால் போய் தண்ணி அள்ளிட்டு வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளை வீட்டு வேலையும் பார்க்க முடியாது. நான் ஒரு ஆள் தான் தண்ணி எல்லணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், எல்லாமே செய்கிறது மாதிரி இருக்குது. நாலஞ்சு பேர் பிள்ளை குட்டி வச்சுருக்கனால ஒரு நாளைக்கு நாங்கள் தண்ணி அள்ளிக்கிட்டு போக முடியாதனால 5-6 பானை ஒரே ஒத்தாப்பில் அள்ளிக்கிட்டு வந்தால் தான் நாங்கள் அள்ளிக்கிட்டு போகிறதுனால நாங்கள் இந்த டயர் வண்டி வாங்கி வச்சுருக்கோம். அஞ்சு பானை கொண்டு போய் தூர தொலைவில் இழுத்துட்டு வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி எங்களுக்கு நல்ல தண்ணி கண்டிப்பாக வேணும். தண்ணி பத்தாக்குறையாக இருக்குது. அதனால் நாங்கள் ஊற்று போட்டுத்தே எடுக்கிறாப்புல இருக்குது. காலையில் போனோம்னா 8 மணி 9 மணியோடு ஆகிரும். எடுக்காமல் கூட திரும்பி வர்ற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பானையில் அள்ளிக்கிட்டு வருவோம். பத்தாமல் அடுத்த வீட்டில் கூட நான்லாம் வாங்கி உழ வச்சுருக்கேன். மறுபடியும் அந்த தண்ணியை எடுத்தும் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. அந்த தண்ணி நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து போன லெக்கில் எங்கள் தெருவில் இருந்தே போய் அள்ளிக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு பிள்ளை அந்த சட்டத்தை போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பிள்ளை தவறி விழுந்துருச்சு. பானையும் விழுந்துருச்சு, அந்த பிள்ளையும் விழுந்துருச்சு. அப்புறம் ஆள்மேருமா சேர்ந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது இந்த கிணத்துல தண்ணி எழுறது. காலையில் ஒரு 7 மணியை போல் கிளம்பிடுவோம். காட்டு வேலைக்குத்தான் போவோம். விவசாயம்தான் நாங்கள் பார்ப்போம். அந்த தண்ணினால் போட்டு கூட ஓடிடுவோம். திரும்பி கொஞ்சம் நேரத்துலேயே அப்புறம் போய் அந்த தண்ணி அள்ளிட்டு நாங்கள் சோறாக்குற மாதிரிலாம் இருக்கணும். இதுக்கு முன்னால் நிறையா தண்ணி கிடந்துச்சு. நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் எப்போ வேண்டாலும் போய் அள்ளிட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கு பத்தாக்குறையாக போயிடுச்சு. இப்போ அதில் தண்ணி அள்ளி குடிக்கிறதுங்கிற பெரிய கஷ்டம்தான். நாங்கள் சும்மா சவறு தண்ணி எங்கனையா உப்பு தண்ணி இது கிடந்துச்சுன்னா அதைத்தையும் பொழுது போக்குறது மாதிரியே இருக்குது. நல்ல தண்ணியே எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. இதை விட ஒரு 5 அடி 6 அடி கீழே இறக்கி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லாட்டா எங்களுக்கு கஷ்டம் நீங்கவே இல்லை. தண்ணி கஷ்டம் நீங்கவே இல்லை. காட்சி பதிவை பார்த்தோம். உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் கிணறு தோண்டப்பட்டிருக்கும் நிலையில் யாரும் தவறி விழுந்துவிடக்கூடாதே என்ற அச்சம்தான் ஊற்றெடுக்கிறது. ஆழ்துளை கிணறுகளை அமைக்கும் பொழுது நாம் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும், நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த அமர்வில் நாம் பேசலாம். நம்மோடு பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சூழலியல் போராளி பொறியாளர் சுந்தர்ராஜன் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கிராமத்து இளைஞர்கள் சதீஷ் மற்றும் பால விக்னேஷ் ஆகிய இருவரும் அமர்ந்திருக்கின்றனர். வணக்கம்.
சதீஷ், கிணறு தோண்டுனீங்க, பாராட்டுக்கள். ஆனா பாதுகாப்புக்குன்னு ஒரு ஏற்பாடு கூட இல்லையே. அங்க ஒரு குழந்தையெல்லாம் விழுந்திருக்குன்னுலாம் பேசுறாங்களே, அதுக்கு ஏன் அதை கவனிக்கலையா நீங்க? நாங்கள் வேலைக்கு போயிட்டு சனி ஞாயிறில் தான் அந்த வேலையை பார்ப்போம். அப்படிங்கிறப்ப வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வேலையை நோண்டிட்டு மறுபடியும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு எங்களுக்கு. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சரி இதை பண்ணலாங்கிறப்ப எல்லாரும் வேலைக்கு போயிடும். அவர் ஒவ்வொரு வாரோட எண்டில் தான் நாங்கள் அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். சரி ஓகே, இப்படி இருந்தால் ஊரில் வசூலித்து பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் ஊரில் வசூலித்து பண்ணலாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. இப்போ மூணாவதா ஒரு கிணறு தோண்டணும்னு முடிவு பண்ணீங்களே, அது இளைஞர்கள் மட்டுமே சேர்ந்து எடுத்த முடிவா? ஆமாம் சார். வந்து பெரியவர்கள்ட்ட கேட்டோம், ஆலோசனை கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாங்க, ஊற்று வந்து நிலமட்டம் ரொம்ப அடியில் போயிடுச்சு, அதனால் நீர் வசதி இருக்காது. இந்த குளம் வெட்டையில் வந்து அந்த இடத்துல அதிகமான நீர் வரத்து இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்கள் தோண்டினா 5 அடியில் தண்ணி வரணும் பெரியவர்கள் ஆலோசனை சொன்னாங்க சார். அதை நாங்கள் பேரில் வந்து அந்த இடத்துல 3வது கேணியாக அந்த இடத்துல தோண்டினோம். திரு சுந்தரராஜன், இந்த ஊர் நிலைமையை பார்த்தீங்க, உங்க கருத்து என்ன? தமிழ்நாட்டில் வந்து 39,000 நீர்நிலைகள் இருந்துச்சு. குளம், குட்டை, கம்மா, ஊரணி, பல்வேறு பேர்களில் வந்து தமிழ்நாடு முழுக்க சரியாக சொல்லணும்னா 38,200 நீர்நிலைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு கால்வாயாக இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு நீர்நிலை நிறைஞ்சதுன்னா அடுத்த நீர்நிலைக்கு போகிறதுக்கான கால்வாய்கள் வந்து அழகாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம், ஹைகோர்ட் கட்டுறோம், ரியல் எஸ்டேட் போடுறோம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், அந்த மாதிரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 18,000 நீர்நிலைகள் அழிச்சிட்டோம். ஆக இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து 2 முக்கியமான வேலை. ஒன்று வந்து மழைநீர் சேமிப்பு முக்கியமான காரணம். 2வது இருக்கின்ற நீர்நிலைகளாவது இந்த 18,000 20,000 நீர்நிலைகளாவது பத்திரமாக பாதுகாத்து அதுக்கான கால்வாய்களை வந்து கொண்டு போவதற்கு ஆக்கிரமிப்பு அகற்றி செய்ய முடியுமான்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்க்கணும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஒரு உதாரணமா இந்த கிராமத்து இளைஞர்கள் நீங்க சொல்ற எந்த ஒரு ஆலோசனையையும் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலாம்ங்கிறது நீங்க சொல்லுங்க. இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லார்ஜ் கேன்வாஸ் அந்த தீர்வு. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அது வந்து நம்ம வந்து இந்த ஊருக்காக மட்டும் நம்ம வந்து சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் சொல்ல முக்கியமாக இந்த ஊருக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்கிற இடம் கேட்டால் யாருன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சிறப்புஞ்சி பக்கத்தில் இருக்க இடம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம தம்பிகள்கிட்டே வந்து தமிழ்நாட்டில் எது அதிகமான மழை பெய்யும் கேட்டால் யாருக்கும் வந்து தெரியாது. ஏன்னா நம்ம பாடத்திட்டம் சொல்லித்தரல, அது அவங்கள குறை சொல்லி கிடையாது. சிறப்புஞ்சின்னு சொல்கிற பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் எது அதிகமாக மழை பெய்யும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? எதுவுமே சொல்லி கொடுக்கல. தேவாலான்னு கூட ஒரு பக்கத்தில் இருக்குது. ஒரு நாளைக்கு 120 நாட்கள் மழை பெய்யும். 120 நாட்கள். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்முடைய அத்தனை ஆறுகளுக்கும் தாய் வீடு. நம்முடைய தாமிரபரணி, வைகை, காவேரி, இது எல்லாத்துக்குமே தாய் வீடு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ட்ரிபியூட்டரிஸ் தான் ராமநாதபுரம் போன்ற ஊர்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்க ஊரில் இருக்கின்ற நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம். கருவேல மரங்களை முற்றிலும் மரங்களை அழிக்கலாம். 2வது வந்து அவங்க ஊரில் நம்ம இந்த மண்ணுக்கான மரங்கள், புங்க மரம், ஆலமரம், இந்த மாதிரி மரங்களை வந்து அதிகமாக நடலாம். அந்த பிரதேசத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்விட்ட ட்ரை பண்ணாங்கன்னா மழை வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடும். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து வறண்ட தன்மை வந்து குறையும், மழை வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சமாக அதிகப்படுத்தலாம். இது வந்து இவங்க ஊரில் தொடங்குற புரட்சி வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மீள் உருவாக்கம் வந்து செய்ய முடியும் நான் நம்புகிறேன். அவங்க வந்து அதிகமான மரங்கள் நடணும், இருக்கின்ற நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சிறுதானிய சார்ந்த விவசாயத்துக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் வந்து இப்போ கேழ்வரகு, குதிரைவாளி, மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட விவசாயத்துக்கு வந்து மாறினாங்கன்னா அது கம்மியான தண்ணி தான் தேவைப்படும். அது மாதிரி மானாவாரி பயிர்கள், அதுக்கு பெருசாக தண்ணி தேவைப்படாது. கிணறு பரவாயில்ல, கிணறு 15 அடி 20 அடிக்கு போகிறது அது வந்து பரவாயில்ல. ஆனால் போர்வெல் வந்து தீர்வாக்க முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து 200 அடி போடுவீங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு 400 அடி போடுவீங்க, 3 வருஷம் கழிச்சு 1000 அடி போடுவீங்க, அப்படி போயிட்டு தான் வந்து இருக்க முடியாது. போர்வெல் வந்து தீர்வாக இருக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்க மக்கள் தொகையில் இந்தியாவில் வந்து 16% இருக்கும். ஆனால் உலகத்தில் இருக்க நன்னீர் ஆதாரங்கள் இந்தியாவில் 4% தான் இருக்குது. இப்போ நன்னீர்னு சொன்னோடனே பொதுவாக அந்த ஆற்றுல ஊற்று இதெல்லாம் ரொம்ப இனிப்பாக தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஊரில் அந்த தண்ணி அப்படி இல்லை, ஒரு உவர்ப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நன்னீராக மாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணுமா? இல்லை, அதுக்கு வந்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாக லோக்கலைஸ்டாக நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நீங்கள் பெரிய பிளான்ட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இருக்கின்ற நீரை வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பிளான்ட் மூலமாகவோ இது மூலமாகவோ அவங்க குடிநீர் நீராக மாற்றுறதுக்கான விஷயங்கள் செஞ்சுக்க முடியும். அவங்க வந்து நிச்சயமாக செஞ்சுக்க முடியும். ஆனால் அது காரணம் என்ன அப்படி பார்க்கணும். ஏன் உவர்ப்பாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து கடல்நீர் உள்ளே வந்திருக்கலாம் ஒன்று. 2வது வந்து உரம் சார்ந்த விவசாயம். அந்த கிணறு அதை சுற்றி பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையாக பார்க்குறோம். அதற்கான உங்கள் ஆலோசனை? அது நானே ரொம்ப பயந்துட்டேன். அந்த செட்டப் பார்த்துட்டு அதுவும் அந்த பெண் அவங்க மேலே எந்திரிச்சு வர பார்த்துட்டு வந்து ரொம்ப கவலையாண்டேன். முக்கியமாக இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ஒரு பேராபெட் வால் மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இதுதான் நான் வந்து சொல்கிறது. ஒரு சின்ன செவர் மாதிரி கிடைக்கலாம். அது வந்து சிமெண்ட்டு வச்சோ செங்கல் வச்சோ கட்டணும் கூட அவசியம் இல்லை, மண் சுவராகவே இருக்கலாம். அவங்க தோன்ற மண்ணவே அப்படியே வச்சு சுவராக கட்டலாம். நீங்கள் மண் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மண்ணை வந்து சும்மா கொண்டு வேலை கொட்டதுக்கு போல அந்த கிணத்தை சுற்றி ஒரு சுவர் மாதிரி வந்து கட்டலாம். இந்த அரியக்குடி புத்தூர் இளைஞர்களின் முயற்சி தொடக்கத்தோடு நின்று விடவில்லை.
கரம் கோர்த்தது புதிய தலைமுறை. விளைவு அழகிய மாற்றம். அந்த மாற்றத்தை நீங்களும் தரிசிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் நம்மால் முடியும் நம்பு.